சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஆடு எடுத்துட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தொண்ணு பேசிக்கிட்டு உயிரை ஊத்து பேச விளையாடுறீங்களா? எனக்கு கோபம் வரதுக்கு என்ன காரணம்னாக்கா, 20 நாளில் டிவியில் போட்டாலும் போடுவாங்க. ரசிகர்கள் நீங்கள் டிவியில் போய் பாருங்கள். சன் டிவியில் எந்த டிவி வாங்கியிருக்கான்னு தெரியல, கலைஞர் டிவி தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹையஸ்ட் கலெக்டட் 1500 crores தாண்டிடும் நினைக்கிறேன். 1500 crores தாண்டிடும் நினைக்கிறேன். 1500 crores தாண்டிடும் நினைக்கிறேன். நெய் டேங்க வாடா வாடா. அண்ணா கை கொடுங்கண்ணே. எதுக்குடா கை கொடுங்க சொல்றேன். எதுக்கு கொடுங்கண்ணே? நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுண்ணே. என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. இவனாவா? இவர்தாயா? எல்லா படம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. வெங்கட் பிரபு மூவின்றது இல்லவே இல்ல. இதெல்லாம் கொட்டெல்லாம் கிடையாது. இந்த டைம் வந்து இவ்வளவு நேரம் பார்க்கணும் அவசியம் இல்ல. இல்ல ஆக்சுவலா 3 hours எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப அந்த என்ஜாய்மெண்ட் இன்னும் வேணும் வேணும்னு தான் உங்களுக்கு தோணும் தவிர என்ஜாய் படமே ஒரு கேமியோ ஒரு படம். மொக்க படம் ப்ரோ. கேவலமா இருக்கு. நல்லா இல்ல. எதுக்கு எடுத்தானே தெரியல. நல்லா இல்ல. தூக்கம் தான். கிருதா குறைங்க. சரி சார். மீசை கொஞ்சம் ஷேவ் பண்ணுங்க. சரி சார். மூஞ்சிக்கு பவுடர் அடிங்க. சார் பாருங்க சார். ஜெமினி கணேசன் அப்பா, ஜெமினி கணேசன் வந்து வச்சிருக்காங்க. அட ஓகேவா இருந்தது. என்ன இந்த க்ளோனிங் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். வேற டான்ஸே இல்லங்க. யாருமே படத்துல கத்தல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் தான் வீட்டில் தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். மொக்க படம் பண்ணிட்டு இருக்கிற டைரக்டருக்கு எல்லாம் ஒன்று எச்சரிக்கை பண்ணுறேன். விடிஞ்சா நல்ல படம் பண்ணு. இல்லைனா நீ படம் எடுத்து முடிச்சுட்டு நீ பார்க்கும் போது அது நல்லா இல்லைன்னா தீயை வச்சு கொளுத்து அதை ரிலீஸ் பண்ணி ஆடியன்ஸை ஏமாத்தன்னு நினச்சேன்னு வையேன், அந்நியனின் மறு உருவம் தான் நான் வீடு தேடி வருவேன். ஜாக்கிரதை.